தமிழ்நாட்டின் ஒரு பசுமையான கிராமத்தில் கார்த்திக் என்ற சிறிய சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் இயற்கையை மிகவும் விரும்பினான். பள்ளிக்கு செல்லும் வழியில் அவன் எப்போதும் மரங்களையும் பறவைகளையும் கவனித்து மகிழ்ந்தான். ஒரு நாள் அவன் கிராமத்துக்கு அருகிலிருந்த சிறிய காட்டுப்பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு பெரிய யானை மெதுவாக காடு வழியாக நடந்து வருவதை அவன் கவனித்தான். அந்த யானை மிகவும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் தோன்றியது. கார்த்திக் அந்த யானையை தூரத்திலிருந்து தினமும் பார்க்க ஆரம்பித்தான். யானை மரங்களிலிருந்து இலைகளை எடுத்து சாப்பிடும். சில நேரங்களில் குளத்துக்குச் சென்று தண்ணீர் குடித்து குளிர்ச்சியாக நிற்கும். இயற்கையோடு அமைதியாக வாழும் அந்த யானையை பார்த்து கார்த்திக் மிகவும் மகிழ்ந்தான். ஒரு நாள் கடும் வெயிலில் காடு மிகவும் உலர்ந்திருந்தது. சில சிறிய விலங்குகள் தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் அந்த புத்திசாலி யானை குளத்துக்குச் சென்று தனது பெரிய கால்களால் மண்ணை தோண்ட ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் அங்கு தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீரை பார்த்து பல சிறிய விலங்குகள் அங்கு வந்து தண்ணீர் குடித்து மகிழ்ந்தன. கார்த்திக் இதை தூரத்திலிருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டான். பெரிய வலிமை இருந்தாலும் அந்த யானை அதை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தியது. அந்த நாள் கார்த்திக் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டான். உண்மையான வலிமை என்பது மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் இருக்கிறது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.